டைட்டானிக் கப்பல் கடல் மூழ்கினப்போ அதுக்கு பக்கத்தில் 3 கப்பல் இருந்துச்சு. அதில் முதல் கப்பல் தான் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கடல் கொள்ளையர்கள். காப்பாற்ற போய் எங்கே நம்ம மாட்டிப்போமான்னு டைட்டானிக் அனுப்பின சிக்னல் பார்த்தும் கூட காப்பாற்ற வராமல் எதிர் சிக்னல் அனுப்பிட்டாங்க. அடுத்து ரெண்டாவதா டைட்டானிக் மூழ்கிட்டு இருந்த இடத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கலிஃபோர்னியா கப்பல். இடையில ஏகப்பட்ட பனிப்பாறைகள் இருந்ததுனால டைட்டானிக் அனுப்பின சிக்னலை பார்த்துட்டு இந்த கப்பலாலேயும் வர முடியல. அதில் மூணாவதா இருந்த கப்பல் தான் 93 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஆர்எம்எஸ் கார்பாத்தியா. டைட்டானிக் அனுப்பின சிக்னலை பார்த்த உடனே கப்பல் திருப்பி பல பனிப்பாறைகளை கடந்து படுவேகமா டைட்டானிக் நோக்கி வர ஆரம்பிக்குது. டைட்டானிக் வெளிவந்த புதுசுல ஆர்எம்எஸ் கார்பாத்தியாக்கு மக்கள் வரத்து குறைஞ்சு போய் ஆர்எம்எஸ் டைட்டானிக்கு செல்வாக்கு அதிகரிச்சு போச்சு. ரெண்டுமே ஒரே கம்பெனியை சேர்ந்த கப்பலா இருந்தாலும் நவீன வசதியோட ஆர்எம்எஸ் டைட்டானிக் வரவும் ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருந்த ஆர்எம்எஸ் கார்பாத்தியாவை மக்கள் யாருமே கண்டுக்கலங்க. இந்த ஆர்எம்எஸ் கார்பாத்தியா கப்பல் தான் டைட்டானிக் மூழ்கணைக்கு வந்து தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்த 75 மக்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.